Hello guys, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கான பேக்கிங் டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கரெக்டான ரெசிபி யூஸ் பண்ணணும். சரி, கரெக்டான ரெசிபீஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஒரு யூடியூப் பார்த்து ஒரு ஸ்பாஞ்சஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த யூடியூப்பில் ஒரு ரெசிபி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த இதை இவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அவுட்புட்டும் நல்லா கரெக்டாக வந்திருக்கும் அந்த ஸ்பாஞ்சஸ். அதே மாதிரி தான் இப்போ நம்ம நெய்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். இல்லை நீங்கள் கிளாஸில் போயிட்டு நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லை அவங்க பண்ணதை நீங்கள் பார்த்துட்டும் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் கரெக்டான ரெசிபி. ஓகேங்களா? சரி, பட்டர் இருக்குது, பட்டருக்கு பதில் மில்க் ஆட் பண்ணலாம், மில்க்குக்கு பதில் கேர்டு ஆட் பண்ணலாம், கேர்டுக்கு பதில் இல்லைன்னா இது பட்டர் மில்க், இந்த மாதிரி நீங்களாக ஒரு கன்க்ளூட் பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறீங்கன்னா என்ன ரெசிபி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எதை பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியோட அவுட்புட் கரெக்டாக வந்திருக்குதா, அப்படியோ அந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபியை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது, யூஸ் அ கரெக்ட் ரெசிபி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெஷரிங் டூல்ஸ். அதாவது நம்ம ஒரு ரெசிபிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மெஷரிங் டூல்ஸ் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷரிங் டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் கிச்சன் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெஷரிங் கப்ஸ் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வெயிட் மிஷினும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெசிபீஸில் இருக்க இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? கரெக்டான ரெசிபீஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே ஓவனில் வச்சிடணும். அந்த பேட்டரை கேக் டின்னில் போட்டு நீங்கள் ஓவனில் உடனே ப்ளேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ்னால் லிக்விடோட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடியான உடனே ஓவனை கேக் பேட்டர் அந்த இதை நம்ம ஓவனில் உடனே வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பேட்டரை ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஓவன் சொல்கிறது ஓடிஜி சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மைக்ரோவேவ் வச்சுருக்கீங்க, கன்வெக்ஷன் மோட் வச்சுருந்தாலும் அதுவும் ப்ரீஹீட் பண்ணணும். இல்லை 2 ஓவனும் இல்லை, நான் கடாயில் தான் பண்ண போகிறேன், வெசலில் பண்ண போகிறீங்கனாலும் அதையும் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான செட்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீஹீட் கம்பல்சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கேக் பேட்டர் ஓவன் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா? வைக்கும்போது எப்போவுமே கேக் டின்னை நீங்கள் சென்டர் ஆஃப் த ரேக் வைங்க. ஓகேங்களா? இப்போ 3 ரேக் இருக்குன்னா அதில் 2வது ரேக்கில் வைங்க. இன்கேஸ் 4 ரேக் இருந்துச்சுன்னா அப்போவும் நீங்கள் 2வது ரேக்லேயே வைக்கலாம். ஸோ சென்டரில் நமக்கு வைக்கணும். அதே மாதிரி கேக் டின்னும் அந்த ரேக்கில் சென்டராக இருக்கணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2வது ரேக் வைக்கிறீங்களா, அந்த ரேக்கில் சென்டராக இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் அந்த சுற்றி இருக்க டெம்பரேச்சர் ஈவனாக அந்த கேக் டின்னுக்கு வரணும். ஓகேங்களா? நம்ம ஒரு கார்னராக நீங்கள் தள்ளி ஒரு கார்னராக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு பக்கமாக நமக்கு அந்த அந்த ஹீட் ரொம்ப அதிகமாக வரா மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக வரா மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பவும் சென்டர் ரேக்கில் சென்டராக வைங்க. ஸோ இப்போ கேக் பேட்டி நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதாவது என்ன டெம்பரேச்சரில் என்ன மோடில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணீங்களோ அதே டெம்பரேச்சரில் அதே மோடில் தான் நீங்கள் கேக்கை பேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ அந்த கேக் பேக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி பர்ஃபெக்டான கரெக்டான டைமிங் செட் பண்ணி நீங்கள் கேக்கை பேக் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சாலோ இல்லை ரொம்ப அதிகமாக வச்சாலோ கேக் நல்லா வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே ஓவனில் நம்ம கேக்கு பேக் பண்ணுறோன்னா கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான மோட், கரெக்டான டைமிங்ஸ் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும். ஸோ இப்போது நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஸ்பாஞ்ச் வரும். ஓகே? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் வித் மெஷரிங் கப்ஸ் அண்ட்
வெயிட் மெஷின் ஓகேங்களா. கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டான ரெசிபீஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து கேக் டின்னில் போட்டுட்டு அந்த கேக் டின்னை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் கேக் டின் எடுத்து உள்ளே வைக்கணும். அதே மாதிரி உள்ளே வைக்கும் போதும் வந்து என்ன ப்ரீ ஹீட் என்ன மாதிரி டெம்பரேச்சரில் எந்த செட்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிங்களோ அதே செட்டிங்கில் தான் வந்து நீங்கள் கேக்கே வந்து பேக் பண்ணணும் ஓகேங்களா. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓடிஜி ஓவனாக இருந்தாலும் சரி, கன்வெக்ஷன் மோடாக இருந்தாலும் சரி, கடாயாக இருந்தாலும் சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கிங் டிப்ஸ் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான கேக் ஸ்பாஞ்ச் கம்பல்சரி வரும் ஓகேங்களா. எப்போவுமே இந்த 4 விஷயத்துலையும் நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கவனம் வச்சிங்கனாலே உங்களோட ஸ்பாஞ்ச் கேக்கு கண்டிப்பாக நல்லா வரும். ஸோ கைஸ், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன ஒரு 4-5 டிப்ஸாக இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், மஸ்ட்டும் கூட. ஸோ இது கண்டிப்பாக இது வரைக்கும் பிகினர்ஸாக இருந்து இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வச்சு நீங்கள் ஸ்பாஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வரும். தேங்க்யூ கைஸ்.